சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை தேடி வரும் போலீசார் இதே பாணியில் பள்ளிகளுக்கு ஏற்கனவே மிரட்டல் விடுத்தவர்களின் பட்டியலை சேகரித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். சென்னையில நேற்று முன்தினம் 13 தனியார் பள்ளிகளுக்கு மெயில் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. மேலும் பெற்றோர்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் எனவும், இது வெறும் புரளி எனவும், குற்றவாளி கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் எனவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக அந்தந்த காவல் நிலையங்களில் சென்னையில மட்டுமே 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக மெயில் மூலமாக மிரட்டல் வந்திருப்பதால சென்னை காவல்துறை குற்றவாளி கண்டுபிடிப்பது சற்று சிரமமாக உள்ளதாகவும், இதனால் உடனடியாக இவ்வழக்கை மத்திய குற்ற சைபர் கிரைம் போலீசாருக்கும் மாற்றி உத்தரவிடப்பட்டது. அந்த வகையில சைபர் கிரைம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இதே பாணியில வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்கள் பட்டியலை சேகரிக்கும் பணியில சென்னை போலீசார் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் இவ்வழக்கின் விவரங்களை தெரிவித்தும் பழைய குற்றவாளியின் விவரங்களை கேட்கும் பணியிலும் சென்னை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகளின் தகவலை பெற்று அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதா என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து யாரெனும் இதற்கு முன்பு கைது செய்யப்பட்டுள்ளதா என்ற தகவலை பெற்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு புறம் ஏற்கனவே இமெயில் அனுப்பிய நபரின் ஐடியை கண்டுபிடிக்க சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில மற்றொரு புறம் பழைய குற்றவாளிகள் விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும், விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்ற தகவலையும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.